இங்க பொண்ணு வேஷம் போட்டிருக்க நம்ம ஹீரோ அப்படியே அந்த ரூம்குள்ள நுழைஞ்சு பார்க்குறாரு. ஹீரோயின் அப்பதான் பாத்ரூம்ல இருந்து வெளில வர்றாங்க. ஐயோ! ஐரின் நீதான் என் ரூம்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப குஷியாகி கை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பொண்ணு வேஷத்தில் இருக்க நம்ம ஹீரோ கண்டுக்காம பேசாமல் பாத்ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ மாடலிங்கில் அப்படி பொண்ணு வேஷம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, ஹீரோ எதுக்காண்டி பொண்ணு வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது அங்கே வர்ற மேனேஜரு அசிஸ்டண்ட்டு, ஏன்டா நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, அப்புறம் ஏன்டா எல்லாத்துலேயுமே ரிஜெக்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், எல்லாருமே மேன்லியான பசங்களை தான் தேடுவாங்க, ஆனால் நம்ம ஆள் ரொம்ப ப்ரிட்டியான பையனாக இருக்கான், அதனால தான் அவனுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு நாலேஜ் பத்தல, அதனால தான் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறா, அப்போ நீ பெரிய அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கோ, அதில் படிச்சின்னா உனக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மேனேஜருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நம்ம ஆடுக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு பொண்ணு நடிக்க வரல, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக மேனேஜரும் அந்த காலில் பேசிக்கிட்டு இருக்காரு. காலை கட் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே இப்போயும் அந்த பொண்ணு வரலடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு வேறு யாராச்சும் பொண்ணு தெரியுமாடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கும்போது, எனக்கு பொண்ணுலாம் தெரியாது, பிரிட்டியான ஒரு பையனை தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கையை காமிக்கிறார். நம்ம ஹீரோவும் ஒன்றும் தெரியாமல் அவர் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே மேனேஜருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு ஐடியா வருது, நம்ம ஹீரோவை அப்படி பொண்ணு மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பொண்ணு மாதிரி மாற்றி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஆடும் நடிக்க வச்சிடுறாங்க. அந்த ஆடு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுது. நிறையா பேர் இப்போ வந்துட்டு நம்ம பொண்ணு வேஷத்தில் நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஆடில் நடிக்க சொல்லி பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏஜென்சிக்கு. நம்ம மேனேஜரும் எப்படியாச்சும் இந்த ஆட் எல்லாத்தையும் நடிச்சிருடா, கண்டிப்பாக பணம் நிறையா கிடச்சிரும், உன்னை டெபியூவும் பண்ணிடலாம், நாங்களே எங்கள் கம்பெனிலேருந்து உன்னை டெபியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய ஆட் ஷூட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. உன்ட்டு என்னமோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற இடம் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர் என்ன கண்டுபிடிச்சாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படிலாம் சேர்ந்தாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.